இங்க இனியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய நினைவுகள்லேருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. தாத்தா பத்தின எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு போனாலும், அத பத்தி முழுசா அத நினைச்சு கவலைப்படாம அடுத்தடுத்து நோக்கி அவங்க போகணும் அப்படின்றதுக்காக, இங்க காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. காலேஜுக்கு போனாலும் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் நல்ல விதமா படிக்கிறாங்க. எங்க தாத்தா அதாவது பாட்டி சொன்னது மாதிரி நல்ல புள்ளையா இருக்கணும். அப்பதான் தாத்தா வந்துட்டு சந்தோஷப்படுவாருன்னு எங்க பாட்டி சொன்னதுனால, எந்த ஒரு அனாவசியமான செயல்களையும் இனிமே ஈடுபடக்கூடாது. நம்ம குடும்பத்த பொறுத்தவரைக்கும் இனிமே எந்த கஷ்டத்தையும் குடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து, எங்க இனியா நல்ல விதமா படிச்சுட்டு இருக்க, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு திரும்பவும் வந்து எங்க இனியா கிட்ட பேசுறாங்க. "இனியா, இப்பதான் நீ பார்க்க கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்க. உன்னுடைய தாத்தா போனது எல்லாருக்குமே கவலை தான்" அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தாத்தாவை எப்போதுமே மறக்க முடியாதுன்னு சொல்லி எங்க இனியா அவங்க தாத்தா பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. "சரி, நீ இப்ப ரொம்ப கவலைப்படுறல்ல, பேசாம நம்ம வீட்ல ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா நீ அங்க வருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடி திரும்பவும் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அங்க இது மாரி போய் பிரச்சனை ஆகுறதுக்கா?" அப்படின்னு சொல்ல, "ஏய், இது வீட்ல தானடி, வீட்ல நம்ம அரேஞ்ச் பண்ற இந்த பார்ட்டியால யாருக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது? நீ வந்தனா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கு தான் கூப்பிடுறேன்னு" சொல்றாங்க. "என்னாலலாம் வர முடியாது. இனிமே நீங்க எந்த பார்ட்டி எங்க கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன்னு" சொல்றாங்க. இதை கேட்ட மற்ற ஃப்ரெண்ட்ஸும், "ஆமாண்டி பிரியா, நீ கூப்பிட்டேன்றதுக்காக ஒரு தடவை வந்து நான் எங்க வீட்ல திட்டு வாங்கினதும் போதும், அசிங்கப்பட்டதும் போதும். இதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரியாவுக்கு ரொம்பவே சேட் ஆகிடுது. "நாங்க வேணா வரட்டுமான்னு பசங்க சொல்லி கேட்க, நீங்க மட்டும் வந்தீங்கன்னா எங்க வீட்ல இருக்கவங்க என்னையெல்லாம் திட்டுறதுக்கா? நான் மொத்த பேரையும் கூட்டிட்டு போகணும்னு தான் நினச்சேன். இவளுங்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. அப்புறம் எதுக்கு நான் பார்ட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு? நான் எதுவுமே வைக்கல. எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இனியாவும், "அதுதான் உனக்கும் நல்லது, உங்க அம்மா அப்பாவுக்கும் நல்லது. முதல்ல அதை செய்" அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப கோவமா கிளம்பி அங்க காலேஜ்லேருந்து அவங்க காலேஜ் பஸ் படிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ இங்க பின்னாடியே வர பிரியா வந்து திரும்பவும் இனியா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. "இங்க பாருடி இனியா, முன்னாடி நம்ம நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம வெளியில போயிட்டோம். ஆனா இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நீ உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வா. உங்க அண்ணன் உனக்காக வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டே இருக்கட்டும். அப்படி இல்லைலாம் வேண்டாம். உள்ள வந்து கூட வெயிட் பண்ணட்டும். எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பார்ட்டி முடிச்சதும் கிளம்பி போயிடலாண்டி. உனக்காக தான்டி" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்காக வேண்டவே வேண்டாம் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பின்ன எதுக்காக திரும்ப திரும்ப உனக்காக உனக்காகன்னு அந்த பார்ட்டியை சொல்லிட்டு இருக்க? எனக்கு எந்த பார்ட்டியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் இப்போவே நல்லா தான் இருக்கேன். இப்போ தான் என் மைண்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாகவும் இருக்குது. தயவு செஞ்சு திரும்ப பார்ட்டி அப்படி இப்படின்னு என்னை கூப்பிட்டேன்னா திரும்ப எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும். ஏற்கனவே அவங்க எங்கள் தாத்தா போன வருத்தத்தில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவங்க மனசை இன்னமும் கஷ்டப்படுத்த விரும்பலை. திரும்பவும் இதை பற்றி என்கிட்ட பேசாதடி பிரியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரியா கிட்ட இப்படி சொன்னதுமே பிரியாவுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் இந்த இனியாவை நம்மளால கன்வின்ஸ் பண்ணவே முடியலை? இவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அதுக்கு முன்னாடி கூப்பிடுறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ என்னடானா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு அவள் வந்துட்டு அதுக்கு அதை பற்றி எதுவுமே அவள் சொல்லவே மாட்டாளே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் தான் எங்கள் பிரியா இருக்காங்க. பிரியாவும் வந்துட்டு சரின்னு இதை அதோட விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் இனியா வீட்டில் இருக்க, "ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்குன்னு" வீட்டில் இருக்க எங்கள் பாக்கியாவும் சரி, செலியன் எழின்னு எல்லாருமே கேட்குறாங்க. "இன்னும் தாத்தா நினப்புலேருந்து நீ வெளியில் வரவே இல்லையான்னு" சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் கேட்குறாங்க. அதுக்கு உடனே இனியாவும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இந்த பிரியா இருக்கால்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "பிரியாவா? யாரடி அவ?" அப்படின்னு இங்கே வந்து பாட்டி கேட்க, "அதான் பாட்டி, ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போனாங்கல்ல, நாங்கள் கூட தெரியால என்ன ஏதுன்னு தெரியாமல் அந்த பப்பில் போய் மாட்டிக்கிட்டோம்ல, அதனால பெரிய பிரச்சனை ஆனிச்சில்லன்னு" சொல்லும்போது, "ஆமாம், அதுக்கு என்ன இப்போன்னு" இங்கே வந்து பாக்கியா கோவத்தோட கேட்க, "அவள் இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப பாட்டி அப்படி இப்படின்னு என்னை கூப்பிடாத நான் வரமாட்டேன்னு. ஆனால் என்னை கம்பல் பண்ணிகிட்டே இருக்காமா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியா, "என்னடி சொல்கிற? திரும்பவும் அந்த பிள்ளை உன்னை பார்ட்டிக்கு கூப்பிடுதான்? ஏன் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வேலை? பேசாமல் இருக்காதா அந்த பிள்ளை?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாக்கியாவும் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே பாட்டியும், "ஏன் ஏன் அவங்க வீட்டில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா? அந்த பிள்ளை போகிறேன்னா போகட்டுமே, எதுக்கு உன்னையெல்லாம் கூப்பிடுது? நீ எங்கேயாவது போகிறேன்னு சொல்லியிருக்கியா இனியா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்குறாங்க. "இல்லை பாட்டி, அதெல்லாம் நான் எங்கேயுமே போகலை. நான் யார் கூடயும் வரலன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இனியா, நீ இப்படி இருக்கிறதா உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்க எங்களுக்கும் நல்லது. அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் போகணும் அப்படி இப்படின்னு நீ ஏதாவது பிளான் பண்ணி நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமே இது உங்கள் அம்மாவுக்கு தான் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இப்போ தான் தாத்தா இறந்த இழப்புலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கோம். இதில் நீ வேற ஏதாவது பிரச்சனையில் மாட்டி திரும்ப எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதாமான்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் யோசிச்சு தான் பாட்டி நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் எங்கேயும் போகலை பாட்டி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அதே யோசனையில் தான் பாக்கியா வந்துட்டு வேலைகளெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு போனதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே பாக்கியாவும் செல்வியும் யோசனையிலே இருக்காங்க. செல்வி கிட்ட கேட்குறாங்க, "எதுக்குடி, எதுக்காக நம்ம இனியாவே இப்படி கம்பல் பண்ணணும்னு" சொல்லும்போது, "இப்போ படிக்கிற பசங்க அப்படி தானக்கா இருப்பாங்க. அவங்க யாரையாவது கூட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இனியாவை கூப்பிடணும்னு அவங்களுக்கு தோணிருக்கும். அதனால கூப்பிட்டுருப்பாங்க. விடுக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு, "இனியாவை நானே உன்னை காலேஜில் கொண்டு விடவான்னு" அடுத்த நாள் எங்கள்
பாக்கியா கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, உனக்கு அப்படி என் மேலே எதுவும் சந்தேகம் இருக்கா, உன்னைகிட்ட சொல்லாமல் எங்கேயும் போயிடுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, இல்லடி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ எதுக்கும் பயப்படாத, கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்துட்டு இனியா வந்துட்டு காலேஜ் கிளம்பி போக, அங்கே பிரியா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இவையே நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே வந்து இனியாவுக்கு தோணுது. இனியா போய் நேரடியாகவே எங்கள் பிரியா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. என்னடி எதுக்கடி பேச மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே இனியா சொல்கிறாங்க, ஏற்கனவே நடந்த பிரச்சனை எதுவும் எல்லாமே உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்து எப்படி உன்னால் திரும்ப பார்ட்டி வைக்க உங்கள் வீட்டில் உன்னை அலோவ் பண்ணுறாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா, அன்னைக்கு ராதிகா ஆண்டி தானே உன்னை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஏன் அவங்க வீட்டில் வந்துட்டு சொல்லி விட்டுட்டு போகலை அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் பிரியாவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது, எதுவுமே பேச மாட்டாங்க. என்னடி உன்னை தான் கேட்குறேன், எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லும்போது, பக்கத்தில் இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ எப்பயுமே இப்படி தான், இவளால் நம்ம ஒரு தடவை பிரச்சனையில் சிக்கினதே போதும், திரும்ப திரும்ப வீட்டில் பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டானா அப்புறம் இங்கே நம்ம டிசி வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போக வேண்டியதான், பின்ன வேறு காலேஜில் கூட நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு இங்கே இனியோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. இனியாவும் இவங்க சொல்கிறது தான் சரி, நீயும் உன் மனசை மாற்றிக்கோ, தேவையில்லாத பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி உன் மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் படிக்கிற வழியை பாரு, படிப்பு மட்டும்தான் நமக்கு முக்கியம், அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்துட்டு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டு போக, இங்கே இனியா பேசினதை கேட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை கேட்டும் ரொம்பவே வருத்தத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க பிரியா. பிரியா வந்துட்டு இப்போ ரெஸ்ட் டைமில் யாருக்குமே தெரியாமல் வெளியில் போகிறாங்க. ஆமாம், இவ எதுக்காக இப்படி பம்மி பம்மி போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இனியா யாருக்கும் தெரியாமல் எங்கள் பிரியா பின்னாடியே போகிறாங்க. பிரியா எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அப்போ தான் இங்கே காலேஜுக்கு உள்ளே இருக்க கேண்டீனுக்கு போகிறாங்க. கேண்டீனுக்கு போகிறவங்க அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அங்கே உட்காந்துருக்க ராதிகா. இதை பார்த்ததுமே இங்கே இனியாவுக்கு பயங்கரமான பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே உள்ளே போகிற நம்ம பிரியா வந்துட்டு நேராக அந்த ராதிகா இருக்க கேண்டீனில் போயிட்டு உட்காடுறாங்க. என்னம்மா என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி எல்லாமே பேசிட்டியா, இனியா இதுக்கு ஒத்து வந்தாலாம், இனியா கண்டிப்பாக இதுக்கு ஒத்து வந்திருக்க மாட்டான், நீ ஒத்து வந்த மாதிரி பேசியிருந்தனா கண்டிப்பாக ஒத்துருப்பா, ஆமாம் நீ அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டியா, வீட்டில் தான் நடக்குது, இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பிரியாவும், நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவன் மட்டும் இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தவங்க கூட இதில் சம்மதிக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க எனக்கு சப்போர்ட்டாக நின்னா கூட நான் ஏதாவது பேசி சமாளித்து நான் இனியாவை கூப்பிட்டுருப்பேன், ஆனால் இனியா வர மாதிரி இல்லை ஆண்டி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ஆண்டி, இதுக்கப்புறம் இதில் என்னை நீங்கள் கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, இங்கே பாரு அப்போ உன்னை பற்றின விஷயத்த நான் வீட்டில் சொல்லிடுவேன், அன்றைக்கி நான் உன்னைய வீட்டில் சொல்லாமல் விட்டுட்டு போனதுக்கு காரணமே இதுதான், அதை ஒன்று முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஆண்டி மிரட்டாதீங்க, நீங்கள் அன்றைக்கி சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிருந்தா கூட அன்றைக்கி நான் ஒரு நாள் அடியை வாங்கிட்டு பொறுத்துட்டு போயிருப்பேன், ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம பிரியாவும் சொல்ல, இதை கேட்டீங்க ராதிகா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது இங்கே இனியா நிற்கிறத கவனிக்கிறாங்க. இனியாவை பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் வர ராதிகா கொஞ்சம் வந்துட்டு அவங்க முகத்தில் அப்படியே அதிர்ச்சியும் அதே நேரம் கொஞ்சம் பயமாக தெரியுது. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அது வந்துடி ஒரு ஃப்ரெண்டாக உன்னை மதித்து உன் கூட நான் பழகினத்துக்கு எனக்கு நீ பெரிய துரோகம் பண்ணுறல, இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என்னை நீ திரும்ப பார்ட்டிக்கு கூப்பிட்றியா, ஏற்கனவே நம்ம பார்ட்டியில் ஒன்றுமே பண்ணாதப்போ என்னுடைய அம்மா கிட்ட என்னெல்லாம் சொன்னி என்னை அம்மாவையும் கஷ்டப்படுத்துனாங்க, எங்கள் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துனாங்க, இப்போ திரும்பவும் இதே விஷயத்த பண்ண சொல்லி இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது ஏன் எதனாலன்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா, மிரட்டுனா நீ பயந்துருவியா என்ன, ஏன் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீயே சொல்ல வேண்டியதுன்னா இது மாதிரி என்னை மிரட்டுறாங்கன்னு, ஏன் அதை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா, அதை தைரியம் இல்லாத நீ எதுக்குடி எங்கூட எல்லாம் ஃப்ரெண்டாக பழகுறேன், இனிமே உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் பிரியாவை திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக போக இங்கே பின்னாடியே ராதிகா போகிறாங்க. நில்லு இனியா அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு, திரும்ப பார்ட்டி அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி என்னோட பேரை டேமேஜ் பண்ணணும், என் குடும்பத்தோட பேரை டேமேஜ் பண்ணணும், முக்கியமாக எங்கள் அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும், அசிங்கப்படுத்தணும், இது தானே உங்களுக்கு தேவை, அதுக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, அதுவும் பிரியாவை வச்சு. பிரியாவை நீங்கள் மிரட்டி பண்ணிய வச்சுருக்கலாம், ஆனால் அதுக்காக பிரியா சொல்கிறத கேட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் நடந்து போன்னு நினச்சது அது உங்களுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, என்னடி கேள்வி கேட்குற, என்னையவே எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே ராதிகா கையை உங்க பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சிக்கிட்டே இங்கே இனியாவும், இன்னொரு தடவை என்னை கையை ஓங்குனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. கையை விடுன்னு சொல்லிட்டு இங்கே கையை உதறிட்டு, என்ன நீ ஓவரா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, உங்களை விட நான் கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யலை, நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்கிறேன், நான் ஏதோ தெரியாமல் ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் அதே வச்சு திரும்ப திரும்ப என்னோட பேரை டேமேஜ் பண்ணணும், முக்கியமாக என்னோட அம்மாவோட பேரை டேமேஜ் பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தானே திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை நடத்தணும்னு வந்தீங்க,
அது உங்க கனவுல கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இத கேட்ட எங்க ராதிகா அப்படியே ஆச்சரியத்தோட எங்க இனியாவ பாக்க, இனியா சொல்றாங்க, "இதுதான் உங்களுக்கு கடைசியா இருக்கணும். இன்னொரு தடவ என்னுடைய லைஃப்ல இல்ல, ஒட்டுமொத்த எங்க குடும்பத்தோட லைஃப்ல நீங்க குறுக்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். இப்போ அப்பா உங்கள ரொம்ப மலை போல நம்பி உங்க கூட இருக்காரு. ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்க. அதுவும் எனக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்றத கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க அப்பாவால என்ன பண்ணிட முடியும்? அப்படியே பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் அதுக்கு இனியா சொல்றாங்க, "ஏற்கனவே நீங்க ஒருத்தர கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு வந்தீங்க. இப்பதான் மயு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தான் என் அப்பான்ற ஒரு எண்ணமும் எங்க மயு மனசுல வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ, திரும்பவும் எங்க அப்பா கூட பிரச்சனை பண்ணி அந்த வாழ்க்கையும் இழந்துட்டு, மயுவோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க போறீங்களா? இல்ல இருக்கிற இந்த வாழ்க்கைய வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி சந்தோஷமா வாழலாம்னு நினைக்க போறீங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலைக்கிறதும், நிலைக்காததும் உங்க கையில மட்டும் தான் இருக்கு. திரும்ப என்னுடைய வாழ்க்கையிலயும், எங்க அம்மாவுடைய விஷயத்திலயும் நீங்க தேவையில்லாம மூக்க நுழைச்சிங்கனாலோ, இல்ல தலையிட்டீங்கனாலோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கண்டிச்சுட்டு, எச்சரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இதெல்லாம் கேட்ட ராதிகா ரொம்ப அதிர்ச்சியில நின்னுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூட முடியல. ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. பேசாம நம்ம இங்க கேண்டீனுக்கு முதல்ல வந்திருக்கவே கூடாது. இந்த பிரியாவ வெளியில வர சொன்னா, காலேஜ்ல அங்க விட மாட்டாங்க, இங்க விட மாட்டாங்கன்னு சொல்லி, கடைசியில என்ன இங்க வர வச்சு, இந்த இனியா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க நம்ம இனியாவ ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடணும். திரும்ப மாட்டி விட்டோம்னா, இங்க கோபிக்கும் பாக்யாவுக்கும் இடையில பிரச்சனை பொங்கி வெடிக்கும். இங்க இனியாவ சரியா வளர்க்க மாட்ற, சரியா பார்த்துக்க மாட்றன்னு சொல்லி, இங்க பெரிய பிரச்சனை வெடிக்கும். அதனால இங்க இனியாவ அவங்க கிட்டேருந்து பிரிச்சிடலாம். முதல்ல இனியாவ பிரிக்கணும். பிறகு எழில், செழியன் இவங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். கடைசியில இங்க அந்த ஈஸ்வரியையும் இங்க பாக்யாவையும் நிர்கதியா நிக்க வைக்கணும்னு நினைச்ச இந்த முதல் அடியை எடுத்து வச்ச எங்க ராதிகாவுக்கு பெரிய பேரடியா கொடுத்துட்டு போறாங்க இனியா. இனியா இப்பவெல்லாம் ரொம்ப தைரியமாகவும் மெச்சூர்டாகவும் நடந்துக்க ஆரம்பிச்சது இங்க ரொம்பவே வியப்ப கொடுக்குது ராதிகாவுக்கு. ராதிகா இந்த ஆச்சரியத்திலேருந்து வெளியில வர முடியாம தவிச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. முக்கியமா அசிங்கப்பட்டதை நினைச்சு, இதுவும் இந்த காலேஜ் வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டதை நினைச்சு ரொம்ப டென்ஷன்லயும் இருக்காங்க.